டீ கடைன்னு ஒரு கடை இருக்குது பாருங்கள். இது ரொம்பவே ஃபேமஸ். மாரியம்மன் கோயில். அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நன்னாரி சர்பத் ஒன்று வாங்கியிருக்கேன். நாளைக்கு இங்கேருந்து நம்ம ஹாங்காங் கிளம்புறோம். ஹாங்காங் டாலர் மாற்றிட்டேங்க. வேலை இல்லை பட்டதாரியில் 25 ரிங்கெட் கேட்டாங்க, கொடுத்துட்டேன். இது போகிறாங்களே அந்த அக்கா தான் பேரம் பேசி விட்டாங்க. மற்ற ரிக்ஷா ஓட்டுறவங்களாம் இடிச்சிடுறாங்க. இடிச்சிட்டு சாரி கூட கேட்காம அவங்க மேலே தப்பு சொல்கிறாங்க. ஜார்ஜ் டவுன் வேர்ல்ட் ஹெரிட்டேஜ். ஹலோ மக்களே, வணக்கம். நான் கிஷோர். வெல்கம் பேக் டு மை சேனல் ஜர்னி டு டெஸ்டினி. இப்போ நம்ம பினாங்கில் லிட்டில் இந்தியா அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருக்கோம். இந்த இடத்துல ஜார்ஜ் டவுன் ஏரியா ரொம்பவே ஃபேமஸுங்க. இந்த ஜார்ஜ் டவுனை நம்ம இப்போ நடந்தே போய் சுற்றி பார்க்க போகிறோம். வாக்கிங் டூர் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஜார்ஜ் டவுன் ஏரியா சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. அதில் இங்கே இருக்க தெருக்கள்லாம் அழகாக ட்ராயிங்ஸ்லாம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஸ்ட்ரீட் ஆர்ட்ஸ் தான் இருக்கும். நம்ம ஊர்லலாம் இருக்க மாதிரி இங்கேயும் மாரியம்மன் கோவில்லாம் இருக்குங்க. இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஜார்ஜ் டவுனை பற்றி தான் இருக்க போகுது. டீ கடைன்னு ஒரு கடை இருக்குது பாருங்கள். இது ரொம்பவே ஃபேமஸ். வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இப்போ டைம் இல்லை, நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்த்துக்கிறேன். இங்கே ஆப்போசிட்டில் ஒரு சைனீஸ் டெம்பிள் இருக்குது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் குவீன் ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. இங்கே தான் அந்த மாரியம்மன் கோவில் இருக்குது. ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் இங்கே ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். ரெண்டு பக்கமும் நிறைய கடைகள்லாம் இருக்குது. இதோ இருக்குது பாருங்கள் மாரியம்மன் கோவில். இன்னும் அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். இப்போ ஈவினிங் 4 o'clock ஆகுது. இப்போ க்ளோஸில் இருக்குது. 6 o'clock மேலே மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிடுவாங்களாம். அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நன்னாரி சர்பத் ஒன்று வாங்கியிருக்கேன். 5 வெள்ளி சொன்னாங்க. நான் ஊர் காசுக்கு ஒரு 96 ரூபா வரும். இந்த ஸ்ட்ரீட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட் ஷாப்ஸ்லாம் இருக்குது. நைட்டில் பயங்கர வைப்ரண்ட்டாக இருக்கும் போல். கடை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும். ஒரு சில கடை மட்டும் ஓப்பனில் இருக்குது. இங்கே ஒரு மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஹாங்காங் டாலர் இருக்குமான்னு கேட்டேன், இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்கக்கிட்ட ஸ்டாக் இல்லையா. நாளைக்கு இங்கேருந்து நம்ம ஹாங்காங் கிளம்புறோம். சரி, அதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் கேஷ் எடுத்துகிட்டு போயிடலான்னு பார்த்தேன். இல்லைன்ட்டாங்க. யூஎஸ்டியாக கன்வெர்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். சரி, இங்கே வந்து தேவைப்படுற அளவுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலான்னு சொல்லி. ஸ்டாக் இல்லைன்னு சொல்கிறாங்க. வேறு எங்கேயாச்சும் இருந்தால் அப்படியே மாற்றிக்க வேண்டியது தான் கரன்சி. இந்த லைனில் நிறைய மணி எக்ஸ்சேஞ்ச் ஷாப் இருக்குது. இங்கேயே மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். ஹாங்காங் டாலர் மாற்றிட்டேங்க. இந்த கடை தான் நல்ல ரேட்டுக்கு கொடுத்தாங்க. இது ஹாங்காங் 100 ரூபாய். இது வந்து 20 rupees இருக்கா. 50 US டாலர்ஸ்க்கு மட்டும் மாற்றிருக்கேன். பேலன்ஸ் வேணும்னா அங்கே போய் மாற்றிக்கலாம். இதுதாங்க அந்த ஷாப் நான் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணது. 59 MSJM மணி சேஞ்சர். இந்த லைனில் ஃபுல்லாகவே மணி எக்ஸ்சேஞ்ச் கடை தான் இருக்குது. இந்த கடையில் நல்ல ரேட்டு கொடுத்தாங்க. பினாங்கில் லிட்டில் இந்தியாவில் மணி எக்ஸ்சேஞ்ச்னு நிறைய ஷாப் இருக்குது. சொன்னது மாரியம்மன் கோவில் அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இது மாரியம்மன் கோவில் பேக் சைடு என்ட்ரன்ஸ். இதோ பாருங்கள், இது பேக் சைடு. அந்த பக்கம் அப்படியே ஆப்போசிட்டில் ஃப்ரண்ட் சைடு. இந்த கார் பாருங்கள், மிஸ்டர் பீன் கார் மாதிரி இருக்குது. ஒரு மூவியில் தனுஷ் வச்சுருப்பாரு, அந்த பைக் மாதிரி இருக்குது. இந்த பைக் மாதிரி இருக்குது. என்ன படம் அது? வேலை இல்லை பட்டதாரியில். இதோ பாருங்கள் ரிக்ஷா. நம்மளும் போகலாம். அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து லாஸ்ட்டாக போய்க்கலாம். எனக்கு போகணுன்னு ஆசையாக தான் இருக்குது. இந்த ஸ்லிப்பர் ஷாப்பில் போர்டு பாருங்களேன், என்ன அழகாக வச்சுருக்காங்க. இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெஸ் ஷாப்ஸு, இதோ ஐஸ்கிரீம் கடை இருக்குது. நிறைய கடைகள்லாம் இருக்குது. ATM சென்டர் இருக்குது. சூப்பர் மார்க்கெட், ஐஸ்கிரீம் கடை எல்லாமே இருக்குது. இதோ பாருங்கள் ரிக்ஷா செம்மையாக இருக்குல்ல. இதில் ஒரு ரைடு போயிட்டு வரலாமா? இதுதாங்க ஸ்ட்ரீட் ஆர்ட் ஏரியா. இந்த ஏரியாவில் நிறைய கடைங்கள்லாம் இருக்கும். அதே சமயம் செவுத்துலலாம் நிறைய ட்ராயிங்ஸ் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. இருங்க காமிக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும் போல். இதோ பாருங்கள் ஹவுஸ் ஆஃப் ஸ்ட்ரீட் ஆர்ட்டுன்னு. இங்கே இருக்க செவுத்துலலாம் நிறைய ஆர்ட் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. ஐஸ்கிரீம் கடை இருக்கா. இதோ பாருங்கள், மக்கள் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஒரு சைக்கிள் சின்ன பசங்க ஓட்டிகிட்டு போகிற மாதிரி, இவர் பின்னாடி உட்கார மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. இந்த கடையில் பாருங்கள் லைட்னிங்லாம் செம்மையாக வச்சுருக்காங்க.
சூப்பர் மார்க்கெட் போல் இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள் எலக்ட்ரிக் சைக்கிள்ஸ். ரெண்ட்டுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம். நம்ம பே பண்ணணும் போல் இருக்குது. இதில் ஸ்க்ரீன் இருக்குது பாருங்கள், அதை ஸ்கேன் பண்ணி அப்படியே பே பண்ணிவிட்டு சைக்கிள் வேணும்னா எடுத்துக்கலாம். இங்கே ஒரு சைனீஸ் டெம்பிள் இருக்குது, இதையும் மூடி வச்சுருக்காங்க. எப்போ தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியலையே. இந்த ஸ்ட்ரீட்டில் பாருங்கள் ஃபுல்லாகவே ட்ராயிங்ஸ் வரைஞ்சி வச்சுருக்காங்க. இந்த கேட் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. பெயிண்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு பைக் இருக்கா, ஆர்எக்ஸா என்னது இது? ஆர்எக்ஸ் மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஆர்எக்ஸ் இல்லை. ஒரு பையன் பைக் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி அதை அப்படியே க்ரியேட்டிவாக ஆர்ட்டாக செஞ்சுருக்காங்க. இங்கே ஏதோ ட்ரா பண்ணியிருக்காங்க, ஆனால் என்னன்னு தெரியல. பாதி கொட்டிகிட்டு இருக்குது செவுத்தில் பெயிண்ட்லாம். செவுத்தில் ஃபுல்லாகவே ஆர்ட்டு தான். இங்கே பாருங்கள், இதில் ஸ்டிக்கர்லாம் வேறு ஒட்டி வச்சுருக்காங்க. இந்த ஏரியா பேரே ஆர்ட் ஸ்ட்ரீட் தான். இந்த மாதிரி ஸ்ட்ரீட்லாம் புதுசாக இருக்குன்ட்டு இதையே டூரிஸ்ட் பிளேஸாக ஆக்கிட்டாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஃபாரினர்ஸும் இங்கே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நிறைய எடுத்துக்கிறாங்க. இங்கே பாருங்கள், பினாங்கில் பள்ளிவாசலுக்கு வெளியில் பெக்கர்ஸ்லாம் உட்காந்துட்ருக்காங்க. பினாங்கில் பார்த்தீங்கன்னா பெக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. என்கிட்டயே நிறைய வாட்டி வந்து கேட்டாங்க. நல்லா கொஞ்சம் டீசெண்டாக இருக்காங்க, ஆனால் எல்லா இடத்துலையுமே ரோட்டில் நம்ம ஊரில் இருக்க மாதிரி இங்கேயும் இருக்காங்க. அதை பாருங்கள், ஒரு பாட்டியம்மா இருக்காங்க. இதோ பாருங்கள், இந்த ரிக்ஷா ரைட் ரொம்பவே ஃபேமஸ் பினாங்கில். நம்மளை முன்னாடி உட்கார வச்சுட்டு அப்படியே சுற்றி காட்டுவாங்க. இந்த ரிக்ஷாவில் ரைடு போகலான்னு பார்த்தா எல்லாம் சைனீஸ்காரனுங்களாக இருக்கிறானுங்க. ஒரு தாத்தா மட்டும் இந்தியன் தாத்தா இருக்கார். ஐ மீன் தமிழ் பேசுகிற தாத்தா, அவர் தான் இந்தியன் தாத்தான்னு சொன்னேன். வண்டி ரிப்பேர் பண்ணின்னு இருக்கார், வண்டி எடுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. இதுதாங்க அந்த ரிக்ஷாவோட சர்வீஸ். பிக் கிரவுண்டுக்கு 30, 40க்கு வந்து 30 மினிட்ஸு, 1 ஹவருக்கு வந்து 80. அவ்வளோலாம் நம்மளால் கொடுக்க முடியாது. 25 ரிங்கெட் கேட்டாங்க, கொடுத்துட்டேன். இது போகிறாங்களே அந்த அக்கா தான் பேரம் பேசி விட்டாங்க. அப்படியே ரிக்ஷாவில் போயிட்டு ஆதி ஜார்ஜ் டவுனை சுற்றி பார்த்துடலாம். வெயில் வேறு தாங்க முடியல, பயங்கர வெயில் அடிக்குது. சரி ஈவினிங்லையாச்சு கொஞ்சம் வெயில் குறையான்னு பார்த்தா அதுவும் குறையல. பிக் கிரவுண்டுக்கு 30 தான் ஸ்டார்டிங் ப்ரைஸாக, 30 மலேசியன் ரிங்கெட். அவ்வளோலாம் வேணாம், சும்மா ஆசைக்காக தான் போகிறேன்னு சொன்னேன். அதுக்காக ஒரு அக்கா பக்கத்தில் இருந்தாங்க, அவங்க தான் பேரம் பேசி ஆஃப் ரவுண்டு வரைக்கும் கூட்டிகிட்டு போக சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் 25க்கு ஒத்துக்கிட்டாங்க. போதுங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவர் மெருகிறது பின்னாடி வச்சுக்கின்னு. என்ன பண்ணுறது, அது அவங்களுக்கு தொழில். இவர் 1 ஹவராக சுற்றின்னு இருக்கார். இங்கேயே 2 இடத்துல பார்த்துட்டேன் அவரை. அப்படியே போகிற வழியில் நம்ம ஹோட்டல் வந்துச்சுன்னா இறங்கிக்கலாம். தலைவர் எந்த பக்கம் போவாருன்னு தெரியலையே. டைகர் ஜெட்டி ஃபுட் கோர்ட்டா. பினாங்கில் ஷெல் பெட்ரோல் பங்க் பாருங்கள். இந்த ஊர் பெட்ரோல் ரேட்லாம் கேட்டிங்கன்னா அப்படியே அதிர்ச்சி ஆகிடுவீங்க. ஒரு இடத்துல பார்த்தனே, இங்கே போர்டு காணும். 1 லிட்டர் பெட்ரோல் 2.5 மலேசியன் ரிங்கெட்டுங்க. நம்ம ஊர் காசுக்கு 41 ரூபா இல்லை 42 ரூபா வரும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ரீட்டை பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ தான் காற்று நல்லா அடிக்குது. அங்கே ஒரு சைனீஸ் டெம்பிள் இருக்குது. நிறைய சைனீஸ் டெம்பிள் இருக்குதுங்க இந்த சைடு. ஐயோ, சந்துவில் எங்கேயோ கூட்டின்னு போகிறாரு. குட்டியாக இருக்குது இந்த சந்து. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஆர்ட் இருக்குது, சூப்பராக வரைஞ்சிருக்காங்க. ஆனால் இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே ஆர்ட்டு தான். இந்த பினாங்க சுற்றி பார்க்கணுன்னா ஜார்ஜ் டவுனை மெயினாக இந்த மாதிரி ஒரு ரிக்ஷா எடுத்துக்கோங்க. அது பாட்டுன்னு உட்காந்துன்னு ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். சூப்பராக இருக்குது இந்த இடம்.
ஐயோ இப்படி உட்காந்துட்டு போகிறதுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குங்க. எல்லாரும் பார்க்குறாங்க நம்மளே. தலைவர் சந்து சந்தாக கூட்டின்னு வர்றாரு. கார் சந்திலெல்லாம் பூந்து பூந்து போகிறாருங்க அவர். இங்கே பாருங்கள், அந்த எலக்ட்ரிக் சைக்கிளை பார்த்தோமே, அந்த கடை இங்கே இருக்குது. சுற்றி சுற்றி இங்கே தான்ப்பா வந்துன்னுக்குறேன். போதுங்க, இறக்கி விடுங்கன்னா இறக்கி விட மாட்டுறாரு. ஆஃப் ரவுண்டு இவ்வளோ நேரம் கூட்டின்னு சுற்றுறாரு இவர். ஃபுல் ரவுண்ட்லாம் எடுத்தால் ஒன்றும் எவ்வளோ தூரம் போவாங்கன்னு தெரியலையே. வழி விடுங்க, வழி விடுங்க. மற்ற ரிக்ஷா ஓட்டுறவங்களாம் இடிச்சிடுறாங்க. இடிச்சிட்டு சாரி கூட கேட்காம அவங்க மேலே தப்பு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, இவங்களாம் லோக்கல் பீப்புளை எதுவும் கேட்க முடியாதுங்கள. வீட்டு கேட்டில் கூட என்னத்தையோ வரைஞ்சி வச்சுக்கிறாங்க. இந்த பிளேஸை பாருங்களேன், பாண்டிச்சேரி மாதிரி இருக்குது. ஜார்ஜ் டவுன் வேர்ல்ட் ஹெரிட்டேஜ். இந்த ஏரியா ரொம்ப ஃபேமஸான ஏரியா. மக்கள் நிறைய பேர் இருந்தாலும் எப்போது நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கிறாங்க ரோடு எல்லாமே. இந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் இருந்தால் நல்லாயிருக்கும். கார் பாருங்களேன், செம்மையாக இருக்குது. பிளாக் கலர். சைட்லலாம் குட்டி குட்டி ஷாப்ஸ்லாம் வச்சுருக்காங்க கடை பக்கத்தில். பாதாம், முந்திரி, சிப்ஸு, பிங்கோ தானே இது. இவங்க என்ன வேறு ஏதோ பேர் வச்சுக்கிறாங்க. சாரி, பிங்கிள்ஸ். வேறு ஏதோ பேர் வச்சுருக்காங்க. ப்ரெட்டு, கேக்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த ஏரியா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்லா அமைதியாக, ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது இடம். மழை பெய்யும் போதெல்லாம் இடம் சூப்பராக இருக்கும். ஆனால் வெயில் தான் பொழந்து கட்டுது. என்ன பண்ணுறது. இங்கே பார்த்தீங்களா, புறாலாம் கீழே இருக்கு. ஹலோ. இங்கே ஒரு சைனீஸ் டெம்பிள் இருக்குது. சூப்பராக இருக்குங்க பார்க்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த சைனீஸ் டெம்பிள். நல்லா இருக்குல்ல. இது பாருங்கள், ஊதுவத்திலாம் வச்சுருக்காங்க கொளுத்தி. இது எல்லாமே கல்லுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கல். இது ஃபுல்லாக டிசைன் எப்படி உள்ளெல்லாம் நோண்டியிருப்பாங்க. பெரிய தூண் மாதிரி இருக்குது. அது அப்படியே கார்விங் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ட்ராகன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ட்ராகனோட ஃபேஸ் செம்மையாக இருக்குது. குட்டி குட்டி விஷயத்தையும் அவ்வளோ க்ளீனாக பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் எல்லாமே நல்லா கிளியராக தெரியுது. இது என்ன சாமின்னு தெரியலையே. ஃபுல்லாக கோல்டு கலரில் நல்லா ரிச்சாக இருக்குது. நல்லாயிருக்கு பார்க்க. ஆனால் டிசைன்ஸ் எல்லாம் வெளியில் தான் நல்லாயிருக்கு. இப்போ பார்த்தீங்களா, கோழி. இதுவும் கல்லா? ஆமாங்க, கல். அதான் பாவீங்களா. இந்த கோவிலுக்கு அப்படியே பக்கத்தில் இந்த பில்டிங் பாருங்கள், என்ன ரிச்சாக இருக்குது. இது வீடா ஹோட்டலாக தெரியல. சூப்பராக இருக்குது. ஆனால் கலரும் நல்லாயிருக்கு, ஆர்கிடெக்டும் நல்லாயிருக்கு. டெம்பிளா? ஓ. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிவாசல் ஒன்று இருக்குது. நல்லாயிருக்கு பார்க்க. இந்த சிட்டியே பயங்கர வைப்ரண்ட்டாக இருக்குங்க. அப்படியே ரிச் லுக் கொடுக்குது பார்க்குறதுக்கு.
மலேசியா ட்ரிப் பிளான் பண்ணுறவங்க கண்டிப்பாக பெனாங்கையும் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. அவ்வளோ அழகான ஊருங்க இது. பென்ஸ் கலர்லாம் பயங்கர யூனிக்காக இருக்குது. இங்கே மக்கள்லாம் நடந்து போகிறதுக்காக இந்த மாதிரி பாத்வே போட்டிருக்காங்க. வெயில் அடித்தாலும் இது உள்ளே போயிடலாம்ல. அது கடைக்கு முன்னாடி இங்கே சைட்லலாம் ஃபுல்லாக கடை இருக்குது. அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக நடந்து போயிட்டே இருக்கலாம். வெயில் அடித்தா உள்ளே நடந்து போகிறதுக்காக. பஸ்ஸஸ் பாருங்கள். ஆனால் பஸ் சர்வீஸ்லாம் பினாங்கில் ரொம்பவே கம்மி. எப்படியும் ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி தான் பஸ் வருது. நேற்றே அவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தேன். அங்கே பாருங்கள், நாசிகந்தார் ஷாப் இருக்குது. நீங்கள் பினாங் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நாசிகந்தார்னால் ஒயிட் ரைஸில் போட்டு நிறைய குழம்பு ஊற்றி தருவாங்க. மீன் குழம்பு, கறி குழம்பு, வேறு ஏதேதோ குழம்புலாம் ஊற்றுவாங்க. அந்த குழம்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும். அதுக்கு பேர் தான் நாசிகந்தார். நீங்கள் பெரிய ஃபுட் லவராக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்குது. தெருவுக்கு தெரு பள்ளிவாசல் இருக்குது. சூப்பர் மார்க்கெட் பார்த்தீங்களா, தமிழ் பேர்லேயே போட்டிருக்காங்க, சுபம். பெரிய சூப்பர் மார்க்கெட்டாக இருக்குது. இந்த ஜார்ஜ் டவுனை நல்லா பயங்கரமாக சந்து சந்தாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். நாளைக்கு நம்ம இங்கேருந்து ஹாங்காங் கிளம்ப போகிறோம். நாளையிலேருந்து மேபி ஹாங்காங் வீடியோ வந்துடும். ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.